விடுகிறார்கள். உப்பு நாம் அன்றாட உண்ணும் உணவில் அத்தியாவசிய உட்பொருள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற முதுமொழி உணவில் உப்பின் இன்றியமையாமையை உணர்த்திவிடும். உப்புக்கும் நம் நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்றுக்கும் முக்கிய தொடர்புண்டு என்பதை யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் விவசாயிகள் என்றால் அதன் சுவையை கூட்டுபவர்கள் இந்த உப்பள தொழிலாளர்களே. என்றாலும் இவர்களின் வாழ்க்கை மட்டும் சுவையானதாக இல்லை என்பதே நிர்சனம். உப்புக்காற்று உலோகங்களை அரிக்க வல்லது, இவர்களின் உடலை மட்டும் விட்டுவிடுமா என்ன? சூரிய ஒளியினால் கடல் நீர் மட்டுமல்ல, இவர்களது காய்ந்த தேகமும் உப்பாக மாறிவிடுகிறது. நள்ளிரவு 1 மணிக்கு துவங்கி நண்பகல் 12 மணி வரை இவர்களது வேலை நேரம் என்பது ஆச்சரியமூட்டும் ஒரு செய்தி. இப்பேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுள் இவர்களின் கூலி நிர்ணயம் முக்கியமானதாகும். நேர அளவுகளை தாண்டி நிர்ணயிக்கப்பட்ட வேலையினை முடிப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அமிர்தினி. முதலில் நன்றியோடு இந்நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முனைவர் இந்து, முனைவர் பட்ட ஆய்வாளர் வீரகுமார், அவரின் நண்பர் வினோத், கோயில்தாவு ஊரின் ஊர் தலைவர் எம். சேகர், எம். சரவணக்கண்ணன், நடராஜன், பசுபதி, சித்திரவள்ளி, வளர்மதி, சுதாகர், பழனித்துறை, அண்ணாதுரை, சுப்பிரமணியன், தமிழ்ச்செல்வன், ரகுபதி, பழனி, ராமலிங்கம், குமார், ரவிச்சந்திரன், வீரசேகரன், கலியபெருமாள், சஞ்சய், ஜெயலட்சுமி, ரேணுகா, ஜோதி, பக்கிரிசாமி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோயில்தாவு கிராமம் ஆதனூர் பஞ்சாயத்து. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த வேத்து யோகேஸ்வரன், வேத்து வெற்றி செல்வன், தினேஷ், தொகுப்பாளினி அமிர்தினி சுரேஷ், பாடல் பாடிய முனைவர் ஆ. சகாதேவன் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்று ஒரு வித்தியாசமான அரங்கிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். காற்றடிக்கும் நேரம், மாவு விற்க போனேன், கொட்டுமழை சாரல், உப்பு விற்க போனேன். ஆமாம், பாட்டுக்கும் அரங்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? ஆமாங்க, உப்பளத்தையும் உப்பள மக்களையும் சந்திக்க சென்றேன். வழி எங்கிலும் கொட்டுமழை. நல்ல வேளை, வேதாரண்யம் கோயில்தாவு என்ற இடத்தை தொடும்போது வெயில் அடிக்க தொடங்கியது. அப்புறம் என்ன, நிகழ்ச்சிக்கு போக வேண்டியதுதான். ஒரு காலத்தில் மாட்டு வண்டிகளிலும் மிதி வண்டிகளிலும் படிகளில் அளந்து விற்கப்பட்ட உப்பு இன்று பாக்கெட்களில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இதை தாண்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவேதான் உப்பளம் நோக்கி சென்றேன். வேதாரண்யம் அருகே கோயில்தாவு என்ற ஊரின் உப்பளங்களிலிருந்து உங்களின் அஜிதா. ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, உப்பளங்களை பற்றியும் உப்பளத் தொழில் செய்யும் மக்களை பற்றியும் அவ்வீதிகளில் உலா வந்து அறிந்து கொள்வோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். ஏலம்மா ஏலேலோ
ஏலேலோ ஏலேலோ ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா குயிலம்மா கூவு மயிலம்மா ஆடு ஏலம்மா ஏலேலோ குயிலம்மா கூவு மயிலம்மா ஆடு ஏலம்மா ஏலேலோ மஞ்சக்கிழங்கே சந்தனமே மணக்கு நல்ல குங்குமமே மஞ்சக்கிழங்கே சந்தனமே மணக்கு நல்ல குங்குமமே ஏலேலோ 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 ஏலம்மா ஏலோ ஏலம்மா ஏலோ ஏலம்மா ஏலேலோ ஏலம்மா ஏலோ ஏலம்மா ஏலோ ஏலம்மா ஏலேலோ ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஏ ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஆ ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா அயோடின் ஃப்ரை பண்ணி தான் பண்டல் போடுறது. ஓ, அயோடினை ஃப்ரை பண்ணுறது போட்டு கலந்து ஃப்ரை பண்ணுறது. இதான் நிற்கிறாங்களா அவங்க? ஆமாம், இதில் இங்கே போங்க. யூடியூப் சேனலில் தான் இது என்னது சேனல் திருவாரூர் காலேஜ்லேருந்து வரும். போங்க. வணக்கம். நான் உயராய்வு வேல் அலைவரிசையிலேருந்து வந்திருக்கேன். உங்களை பார்த்துட்டு பேசிட்டு நீங்கள் என்னென்ன இப்படி இந்த தொழிலெலாம் எப்படி நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா? நாங்கள் இந்த எங்களுக்கு ஊர் கோயில் தாழ்வு உப்பளத்தில் நாங்கள் கோயில் தாவுங்களா? ஆமாம், கோயில் தாழ்வு உப்பளத்தில் இதே தொழிலை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பாரம்பரியமாக இதான் தொழில் எங்களுக்கு. நாங்கள் ஆள் வச்சு வேலை செய்கிறோம். இது ஆளுக்கு 1 ஏக்கரை உப்பு எடுத்து இதே தொழிலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் உப்பு எடுக்கிறது தான் எங்களுக்கு தொழில். உப்பை எடுத்து லோடிங்காகவும் பண்ணுறோம். உப்பை இப்போ வாடுறோம், மறுபடியும் லோடிங்காக பண்ணுறோம். அது ஆளுக்கும் ஆள் வச்சுருக்கோம். அதை அப்படி ஏற்றிருக்கோம். இதுதான் எங்களுக்கு தொழிலாக இருக்கும். இது எந்த மாதம் தொடங்கி எந்த மாதம் முடிகிற வரை இந்த தொழில் நடந்துட்டுருக்கோம்? இந்த தொழிலை நாங்கள் தமிழில் சொல்ல போனால் தை மாதம் ஆரம்பிப்போம். இப்போ இந்த இந்த ஐப்பசி மாதத்தோடு முடிச்சிடுவோம். புரட்டாசி இல்லை ஐப்பசி, அது வரையும் வெயில் அடித்தா நாங்கள் ஐப்பசி வரையும் வருவோம். இது பாரம்பரியமாக இதே தான். அதான் மழை வந்தால் வர முடியாது. மழை பெஞ்சா உப்பு எடுக்க முடியும், அவ்வளோ. மழை பெஞ்சா உப்பு எடுக்க முடியும். வெயில் அடித்தா எப்பயும் போல் வரலாம். நம்ம மழை காலம் வெயில் காலம் இல்லை, வெயில் அடித்தா உப்பு விடுறோம், உப்பு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரியான பருவநிலையில் மழை வருது இல்லை, திடீர்னு மழை வருது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த தொழில் எப்படி உங்களை பாதிக்குதா? என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும்? அதாவது இன்னைக்கு இப்போ வார வேண்டிய பாத்தியில் உப்பு மழை பெஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், அது வார முடியாது தான். எங்களுக்கு அது ஒரு பாதிப்பாக வந்துடுது. ஆனால் கூடையில் மழை பெஞ்சா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட விற்கும், உப்பு விலை அதிகம். ஏன்னா உற்பத்தியை குறைச்சிருது இல்லை. இது எங்களுக்கு அது ஒரு நல்லதாக தான் இருக்கும். ஆனால் விலைவாசி இந்த வருடம் விற்கிது. இந்த வருடம் பரவாயில்ல உப்பு விலை. நாங்கள் சில வருடம் ரொம்ப சங்கடப்பட்டோம். இந்த 400-300 விற்றுது. அப்போல்லாம் ரொம்ப சங்கடம், அந்த கூலி கூட ஆகாது. அதை வாரிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்களில் எல்லாருமே இந்த ஆண் பெண் எல்லாருமே இந்த தொழிலை செய்கிறீங்க. எல்லாருமே இப்போ குடும்பத்தோட ஒரு இப்போ 1 ஏக்கரை ஆண் பெண் 2 பேருமே செய்கிறது. சில இடத்துல பொம்பளை ஆளுங்கள்லாம் வர மாட்டாங்க. நாங்களாம் ஆம்பளை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வாரி அள்ளி கொட்டி இதான் பண்ணிடுவோம். இப்போ நீங்க செய்யக்கூடிய இந்த தொழில்ல ஆண்கள் சில வேலைகள் இருக்கு, பெண்களுக்குன்னு சில வேலைகள் இதுல இருக்கா? எல்லாருமே கலந்து எல்லா வேலையும் இல்லை, எல்லாருமே கலந்து எல்லா வேலையும் வாரலாம், உப்பு தூக்கலாம். அது பெண்கள் தூக்குறாங்க, ஆண்கள் தூக்குறாங்க. இப்போ உப்பு வாருதல்னு சொல்றீங்கல்ல, அது இந்த வாருதல்னா எப்படி அதை வாருவாங்க? கொஞ்சம் அவங்க செஞ்சு காட்ட முடியுமா? இப்போ செய்யறது தான் வாருங்க. இந்த இப்போ வர்றது அந்த வர்றாங்கல்ல, அதான் அப்படிதான் வாருது.
வணக்கம். உங்க பேரை சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திங்க. எங்கள் ஊர் கோயில் தாவு. என் பேர் சரவணக்கண்ணன். நீங்க எவ்வளவு நாளா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் சின்ன பிள்ளையிலேருந்து தான் எங்களுக்கு தொழில். ஒரு 18 வயசுலேருந்து இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அந்த உப்பு வாடுறது, அல்றது, லோடிங்கு. இப்போ உப்பு வாருதுன்னு சொல்றாங்கல்ல, அதை கொஞ்சம் அப்படியே செஞ்சு காட்டுங்களா? வாடுறதுன்னா இதுதான் அப்படி எடுத்து கொண்டாந்து சன்ன சன்னமாக போயிட்டு கரையேற்றி போடுறது தான் உப்பு. கொஞ்சம் நான் செஞ்சு பார்க்கலாமா? எடுத்து பாருங்க, எடுத்துக்கலாம் எடுக்கலாம். வாங்க வாங்க, நீங்க பாட்டில் வந்து எடுத்து அவங்க எடுத்துவாங்க. அவ்வளோ இந்த பாருங்க, இந்த இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் இஞ்சாக்க பாருங்க, தூக்கி அங்காதல் இஞ்சாக்க பாருங்க. இதையும் பார்க்கணும், இந்த முட்டையும் பார்க்கணும். பாருங்க. ஓ புரியுது புரியுது. அப்படி தூக்கிட்டு அப்படி கொண்டு வந்து அப்படி கொண்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பழம் எடுங்க. போங்க அங்கே 2 நாள் முடிச்சு சென்ட்ரா உள்ள இருக்காங்க. இங்கே இதை எடுத்துருவாங்க. இங்கே இந்த பக்கமாக இருக்குல்ல பெரிய முட்டை பெருசாக இருக்குல்ல, இந்த அப்படி மில்ல பின்ன அப்படியே அப்படியே நேராக வாங்க. வந்துட்டே இருக்க ஜாக்கா, நல்ல படம். அவ்வளோ தூக்கி விட்டுங்க. அவ்வளோ நல்ல ஜாக் வேற அதான் வரும். அதான் உப்பு வர்றது. அந்த கோடு போடுறது தான் போடுறாப்புல பாருங்க பையன். அந்த கோடு போடுறதையும் அது கரெக்ட். சின்ன ஒரு நிமிஷம் இருக்கும். ஐயா, இந்த இது வச்சிருக்கீங்கல்ல, இந்த தொழிலுக்காக பயன்படுத்துற இந்த கம்பு இருக்குங்கல்ல, இது வந்து இது எதுல செய்யறது? இதோட பேர் என்ன? இது வந்து சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. சவுக்கு கழி, ஆரஸ்பதி, இதுல கழி போடுவாங்க. ஆரஸ்பதியா? பலகை வந்து வேப்ப பலகை வந்து வேப்ப மிளகை, நாட்டுக்கருவை, இந்த மாதிரி பாகப்பழகை இதெல்லாம் போடுவாங்க. போட்டு அது வார்பலகை. மொத்தத்தில் இது வார்பலகன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து வார்பலகை. அதாவது இந்த உப்பு வாரதுனால வார்பலகை. இப்போ நாங்க வரும்பொழுது வழியெல்லாம் பார்த்தோம், மரம் எல்லாம் இருக்கு. அது ஆரஸ்பதி மரங்களா? ஓ, அதான் நிறைய ஆரஸ்பதி மரம். ஆமா, இலெல்லாம் குச்சி குச்சியா இருந்தது, ஆரஸ்பதி மரம். அப்ப அதோட குச்சி தான் இது. இதுக்கு பேரு வார்பலகை. மொத்தத்துல வார்பலகன்னு சொல்லுவாங்க. கழி தனி சொல்ல மாட்டாங்க. தனித்தனியா சொல்ல மாட்டாங்க, வார்பலகை. உப்பு வாரதுனால இதுக்கு பேரு வார்பலகை. ஓ, எல்லா வீடுகள்லயும் இந்த வார்பலகை இருக்கும். இந்த பாத்தி எல்லாத்தையும் இருக்கும். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஆரம்ப காலத்துல உப்பு தொழில் பண்ணோம்ல, அப்பையில இருந்து இந்த வார்பலகை இதே மாதிரி இல்ல, இதுல ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? மாற்றம் இல்ல, வார்பலகையில மட்டும் மாற்றம் இல்ல, பாக்கி எல்லாத்துலயும் மாற்றம் இருக்கு. ஆமா. இப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து இன்ஜின் இது பட்டைய பிடிச்சி தண்ணி அரைச்சி பாத்தியில வச்சோம். அப்ப கேணியில இருந்து இந்த கடல் தண்ணி அரைச்சி வச்சோம். இப்ப வந்து அப்படி இல்ல, போர் அடிச்சுட்டு போர்ல இருந்து தண்ணி வருது. போர்ல இருந்து தான் தண்ணி வருதுங்களா? போர்ல இருந்து தண்ணி வருது. அது இங்க மட்டும் உப்பு தண்ணி வருது. நாங்க உள்ள இப்ப வர என்ன நினைச்சிட்டு வரோம்னா, கடல் தண்ணியை தான் பாத்தியில நிறுத்தி அந்த தண்ணி தான் உப்பு ஆயிட்டு இருக்கு வருது. ஆனா பெரிய பெரிய கம்பெனிக்காரவங்க எல்லாம் அந்த தண்ணியை தான் எடுக்கிறாங்க. நிறைய தேவைப்படும் தண்ணி. அது வந்து இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நாங்க போர் அடிச்சு வச்சிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு உப்பு தண்ணி இருக்கு. போர் தண்ணி போர்ல டிகிரி இருக்கு, உப்பு தண்ணியாவே இருக்கு. இப்ப நம்ம ஊர்காட்டுல அடிச்சா நல்ல தண்ணி வருது, இங்க அடிச்சா உப்பு தண்ணி வருது. கடல் ஓரம் தானே, அதனால கடல்ல இருந்து ஊறுற தண்ணி அதுவும் உப்பு தண்ணி தான். இதை போர் தண்ணியை எடுத்து மேலே வச்சு அதை காய வச்சு 24 டிகிரி வந்தோடனே உப்பா எடுத்து பாத்திட்டு வச்சிருக்கோம். எங்களுக்கு இன்னொரு விளக்கம் வேணுங்கய்யா. இப்போ இந்த தொழில் வந்து உப்பு இந்த இது எடுக்கிறீங்கல்ல, இது ஆரம்பிக்கிறதுல இருந்து இது வந்து நீங்க வெளியில வியாபாரத்துக்கு அனுப்புற வரலையும் இதோட செய்முறை எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? எப்படி தொடங்குறீங்க? இந்த நிலம் அமைக்கிறதுல இருந்து பாத்தி கட்டுறதுல இருந்து எப்படி ஆரம்பிச்சு கடைசி உப்பு வந்து எப்படி வந்து வெளியில வந்து அதுக்கப்புறம் போகுதுங்கிற வரையும்? இல்ல, இப்ப வந்து இது சும்மா சம தரையா கிடந்துச்சு. நாங்க வரப்பா கட்டி அதுல தண்ணி அரைச்சி வச்சிருவோம். தண்ணி அரைச்சி வச்சு உப்பை வாடுறாங்க. வாரி இதை உப்பை வதக்க வச்சு மறுபடியும் அள்ளி கொண்டா அந்த தட்டி மூட்டை அந்த இருக்குல்ல அவடத்துல கொட்டி. இல்ல, இடையில வந்து என்ன நான் கேக்குறேன்னா, இப்போ நீங்க பாத்தி கட்டிடுறீங்க, தண்ணி
இப்ப என்ன சொல்லிருக்கீங்க? போர் தண்ணின்னு சொல்றீங்க. ஆமா, அது உப்பு தண்ணி தான். உப்பு தண்ணி தான், உப்பு தண்ணி தான். அது போர் தண்ணி, உப்பு தண்ணி. அதை வந்து வாய்க்கால் வழியா வரைச்சு, இந்த வாய்க்கால் வழியா வருது இல்ல, இதுல பாத்தியில கட்டுறோம். கரெக்டா 4 நாள்ல உப்பு விட்டுரும். 4 நாள்ல உப்பு, 4 நாள்ல உப்பாயிடும். சரி, இப்போ இது வந்து பாத்தியா மட்டும் தான் இருக்குமா? ஆமா. இப்ப அடியில வேற ஏதாவது நீங்க சொன்னீங்க, இப்ப இந்த இடத்துல வந்து நீல கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து நீல கலர் தார்பாயை வந்து அந்த உப்பு அந்த மண்ணு கரைஞ்சி வராம வச்சிருக்கோம் சைடு. இப்ப அடியில இது தார்பாய் அடியில கிடையாது, ஓ, ஓரங்கள் மட்டும் தான். ஓரங்கள் மட்டும் தான். இதுதான் மேல தண்ணி வச்சு கட்டணும், உப்பா பட்டு போயிடும். ஓ, வரப்புகள்ல அந்த தார்பாய் இருக்கு. வரப்புகள்ல தார்பாய் வச்சிருக்கோம். இது வெறுமனே உள்ள தரை தான். வெறுமனே தரை தான். வெறுமனே ஆரம்பத்துல செட் பண்ணுவோம், அவ்வளவுதான். வெறுமனே உள்ள தரையில நீங்க வந்து தண்ணி பாய்ச்சி மிதிச்சு இப்படியே மிதிச்சு இப்படியே மிதிப்போம். அந்த டைமாச்சில் மிதிச்சு இந்த மாதிரி கட்டையை பிடிச்சி ஒரு அடி அடிக்கிறது. அடிச்சா அப்படி சமமா தரையா வந்து தரையா வந்த உடனே மறுபடியும் அதுல உப்பு தண்ணி வச்சு கட்டினோன்னா உப்பாயிடும். 4 நாள்ல உப்பு 4 நாள்ல உப்பு படிய ஆரம்பிச்சு. ஆமா, வாரி இதே மாதிரி வாரிக்கிட்டு இருக்கு. 4 நாள்லயே வர ஆரம்பிச்சிடலாம். 4 நாள்ல அல்ல, வெயில்னா 4 நாள் உப்பு. 4 நாள் தான். இன்னைக்கு தண்ணி வைக்கிறோம்னா கரெக்டா 4வது நாள் வாரிக்கலாம். சரி, 4வது நாள் வாடுறீங்கல்ல, இந்த உப்பு இதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இதை இப்படியே அன்னக்குடியை வச்சு அள்ளி அந்த பகுதியை அந்த குமிச்சு வச்சிருவோம்ல, அங்க கொண்ட குமிச்சு வச்சிருவோம். வச்ச உடனே உப்பு வியாபாரிகள் வந்து கேட்ட உடனே அங்க இருந்து மூட்டையை பிடிச்சி சாக்கு, மஞ்சள் சாக்கு, பண்டில் போட்டு இந்த லாரி ஏற்று பாருங்க, லோடி வரிசை ரோடு பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி மூட்டையை பிடிச்சி லாரியில ஏற்றுவார். லாரியில ஏற்றி எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்தந்த ஊருக்கு லோடிங்க உப்பு போயிடும். இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொந்தமா இத்தனை ஏக்கர் சில பேருக்கு நிலம் இருக்குது. ஆமா, மத்தவங்க எல்லாம் வந்து இந்த வேலை செய்யறதுலாம் வந்து கூலிக்கு தான். இப்போ வந்து அவங்க கூலிக்கு வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களோட இது வந்து குடும்பத்துக்கு போதுமானதா இருக்குமா? இல்லை, அவங்க இந்த வேலை செய்வாங்க, அப்புறம் ஊர்காட்டில் விவசாய வேலை செய்வாங்க. இந்த சீசனுக்கு இந்த வேலை இந்த சீசனுக்கு இந்த வேலை. இப்போ காலையில வருவாங்க, நாங்கள் வேலை செஞ்சுட்டு வெயிலுக்கு வீட்டுக்கு போடுவாங்க அவங்கலாம். அப்புறம் மறுபடியும் அந்திக்கு வந்து வேலை செய்வாங்க. அப்போ அதே மாதிரி அந்தந்த டயத்துக்கு அந்த மாதிரி கூலியை கொடுக்குறது. இந்த காலகட்டத்தில் இந்த வேலையை பார்த்துட்டு மற்ற நேரத்தில் வேற வேலை பார்க்கலாம். மழை வந்துட்டுன்னா பாத்தீங்க எங்களுக்கு வேலையே இல்லை. மழை காலம் வந்துட்டுனா வேலையே இல்லை. அங்கே ஊர்காட்டில் தான் நம்ம விவசாய வேலை பார்க்குறது. இப்போ மழை வந்து வடிஞ்சு போயிட்டுனா ஒரு 4 நாள்ல நீங்க உப்பு வியாபாரத்தை பார்க்கலாம். மழை பெஞ்சா மழை பெய்யுற டைம் மட்டும் ஒரு 4 நாள் 2 நாள் தண்ணியை வச்சு அப்புறம் ஒரு 2 நாள் கூட ஆகும் அந்த பாத்தியில உப்பு பிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படியே 2 நாள் கூட ஆகுது? அது அந்த இளந்தண்ணி உளுந்து மழை தண்ணி உளுந்து கூலிங் ஆயிடுதுல, அப்படியே கரைஞ்சி போனதுனால வெறும் பாத்தியா கிடக்கு. அந்த முத தண்ணி வைக்கும் போது ஒரு 8 நாள் ஆகலாம். 8 நாள் ஆகும். ஆமா, 2வது தண்ணி வைக்கும் போதெல்லாம் 4 நாள்லயே வாரிடலாம். அப்போ அந்த முத தண்ணி 2வது தண்ணின்னு சொல்றீங்கல்ல, அது முத தண்ணி வச்சு வைக்கும் போது வந்து டிகிரி வந்து கம்மியா இருக்கும்ல, தரையில வந்து உப்பு பிடிக்கிறதுக்கு நமக்கு 24 தண்ணியை 24 டிகிரியை வச்சாதான் உப்பாகும். 24 டிகிரி வச்சாதான் 24 டிகிரி வந்தா தான் உப்பு படியும். அது 24 டிகிரியை முத வைக்கும் போது ஒரு சுத்து வச்சு உறைஞ்சி விடுறது. இப்படி உறைஞ்சி விடுறோம். இந்த பழைய பிடிச்சி உறைஞ்சி விடுறது, மட்டமா உறைஞ்சி விடுவாங்க. நீங்க தான் பழையெல்லாம் உறைஞ்சி விடுவோம். நேசா மணியா சின்னதா கிடக்கும். மறுபடியும் அப்புறம் 2வது தண்ணி வைக்கும் போது நல்லா கல் இந்த மாதிரி வந்துடும். கூட்டி எடுத்துக்க வேண்டியது. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. உங்க பேர் என்னங்கம்மா? சித்திரவள்ளி. சித்திரவள்ளி. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. பசுபதி. நீங்க 2 பேரும் என்ன ஊருங்கய்யா? கோயில் தாவதுனா. சரிங்க. நீங்க 2 பேரும் யாரு? கணவன் மனைவி. 2 பேரும் சேர்ந்து இந்த வேலைக்கு வந்திருக்கீங்களா? இது எப்படிங்க ஐயா, உங்க சொந்த நிலத்துல நீங்க செய்றீங்களா, கூலிக்கு வரீங்களா? இது உங்க சொந்த நிலமா? சரிங்க. இது வந்து என்ன, இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க செஞ்சுட்டு இருந்து என்ன, அங்க நாங்க கேட்கும் போது சொன்னாங்கன்னா உப்பு வாருதல்னு சொன்னாங்க, வாருறோம்னு சொல்லி. இப்ப நீங்க பண்றது நீங்க வாருறீங்க. சரி. இப்ப வந்து இந்த தொழில் வந்து நீங்க எவ்வளவு நாளமா செஞ்சுட்டு இருக்கீங்க? 20 வருஷமா செய்றீங்க. இப்ப உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் என்ன இதே தொழில் செய்யறாங்களா இல்ல படிக்க போயிருக்காங்களா? படிச்சிட்டு இருக்காங்க. படிக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு எல்லாம் இதுல ஆர்வம் இருக்கா? அந்த தொழில் செய்யணும் ஆர்வம் இருக்கா, இல்ல படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா? எப்படி இருந்தாலும் வேலையே இல்லை, கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. கிடைக்கிறதுனால இதுதான் வந்தாகணும். இருந்தாலும் இந்த வேலைக்கு தான் வந்தாகணும். கிடைச்சிடும். கடைசி எப்படியும் இந்த வேலைக்கு வந்தாகணும். எங்க சுத்தினாலும் வெளிநாடு போனாலும் இங்க வந்தாகணும். இப்போ இந்த வேலை வந்து வெயில் நாள்ல இதை செய்றீங்க, மழை நாள்ல எல்லாம் என்ன வேலைங்க செய்யுங்க? மழை நாள்ல எல்லாம் வேலை இந்த உப்பு வேலை இல்லை, விவசாயம். விவசாயத்துக்கு போவீங்க? போவோம். இந்த ஊர்ல என்ன விவசாயம் நடந்துட்டு இருக்கு? நெல்லு சாகுபடி. நெல்லு இருக்குது. பாசன வசதி இல்லை, மானம்பத்த பூமி தான். ஓ, மானம்பத்த பூமி தான் இது. இல்ல போர் தண்ணி வச்சுட்டு விவசாயம் பாக்குறாங்களா? இல்ல, போர்லாம் கிடையாது. போர்லாம் இல்ல. மழை பெஞ்சா மட்டும்தான் விவசாயம்.
இல்லைன்னா இல்லை. ஓ அதான் மானம் பார்த்த பூமி. மழை எப்போ வருதோ அப்போதான் விவசாயம் நடக்கும். இல்லைன்னா இல்லை. இல்லைன்னா இல்லை. இல்லைன்னா இது மாதிரி உப்பு வாரிக்கிட்டு. இப்போ ஒரு நாளைக்கு காலையில இருந்து எவ்வளவு நேரம் இந்த வேலை செய்வீங்க? இல்ல தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்களா? இல்ல ஏதாவது டைம் இருக்கா? நாங்கள் விடியாலும் 1 மணி 2 மணிக்கு வருவோம். ராத்திரி 1 மணி 2 மணிக்கா? உப்பு அள்ளுறதுக்கு. ஏன் அந்த நேரத்துல வரீங்க? வெயில நின்று அள்ளிட்டு இருக்க முடியாது. இருட்டோட இட்டா அள்ளினோம்னா ஒரு மழை தெரியாது. அள்ளிவிட்டு காலையில் பாத்தி வர வேண்டிய இருந்தால் வரிவிட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போடுவோம். 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க? வீட்டுக்கு போடுவோம். அப்புறம் மறுபடியும் இப்போ 3 மணிக்கு வர்றோம்ல, ராத்திரி 8 மணிக்கு போவோம். ஓ ராத்திரி 8 மணி வரை இந்த வேலை நடக்கும்? நடக்கும். ஓ அது அவ்வளவு நேரம் நடக்கும்? நடக்கும். இடையில உள்ள நேரம் எல்லாம் கிடையாது. வேலைக்கு தகுந்தபடி இருக்கும் நமக்கு. இப்போ நீங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல சூழ்நிலையால தான் பாக்குறீங்களா, இல்ல விருப்பப்பட்டு பாக்குறீங்களா, இல்ல இந்த வேலையில உங்களுக்கு வருகிற சிரமங்கள் நிறைய இருக்குதா? சிரமம் இருந்தாலும் ஆனால் பார்த்தான ஆகணும். நம்ம இது ஒரு விவசாயம் மாதிரி தான் இதுவும் செஞ்சு தான் ஆகணும். அது செய்யலைன்னா வீட்டில் இருந்தோம்னா அப்புறம் எங்கே இருந்து வயிறு வரப்போகுது. இதை வாரணமா விற்றமா நம்ம இந்த அளவுக்கு ஆகிடும். இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இந்த வருஷம் விலை விற்கிது. போன வருஷம்லாம் விலை இந்த வருஷம் விலை விற்கிது. இந்த வருஷம் விலை போகுது. இப்போ எல்லா குடும்பங்களில் உள்ள பெண்கள்லாம் இந்த வேலைக்கு வருவாங்களா? சிலவு 2 வருஷம் வருவாங்க, சில 2 வருஷம் ஆள் இருக்கும். ஆம்பளை வீட்டில் கூட இருக்கவங்க அவங்க செய்வாங்க. இல்லைன்னா சில பேர் முடியாது, ஆள் விட்டும் வேலை பார்ப்பாங்க. ஆள் வச்சு வேலை பார்ப்பாங்க. இப்போ கூலிக்கு வேலைக்கெல்லாம் போகிறாங்கல்ல, அது வந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற அளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு வருமானம் கிடைக்குமா கூலிக்கு போகிற இடத்துல? இப்போ ஏதோ எப்படி இருந்தாலும் போய் 600 போய் தான் ஆகணும். ஆகணும். அப்புறம் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. கூலி வேலைக்கு எந்த விஷயத்துலையும் போய் தானே ஆகணும். இப்போ எங்கள் வேலையும் முடிச்சுட்டா கூட டைம் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஆளுக்கு போகணும். ஓ உங்கள் வேலையை முடிச்சுட்டு உங்கள் நிலங்கிறதுனால உங்கள் வேலையை முடிச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் கூலிக்கு வேலை செய்ய போயிடுவீங்க? போய் தானே ஆகணும். அப்போ இது எப்போயாவது உப்பு வாரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை விற்போம். அந்த காசு வந்துட்டுனா இப்போ நம்ம என்ன இல்லை வட்டியில் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். வட்டி வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கணும். செலவு பண்ணணும். அதனால இடையில ஓடினோம்னா நம்ம செலவுக்கு ஏதாவது குடும்பத்துக்கு கிடைக்குதுன்னு இடையில போய் தான் ஆகணும். ஓடாமல் இருந்தோம்னா ஆகாது. உப்பு விற்று வாங்குறது. இப்போ உப்பு கொடுத்தோம்னா உடனே சொல்லிவிடுவாங்க 3 மாதம்னு சொல்ல மாட்டாங்க, 90 நாள் விட்டு விடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஆனால் இதுக்கு இதெல்லாம் முதலீடு போட்டு வட்டிக்கு வாங்கி போட்டு தான் இதெல்லாம் வேலை பார்த்து தரிசி வேலையை எல்லாம் செய்வோம். ஆனால் நாங்கள் வந்து கொடுக்குறது கடனுக்கு 3 மாதம் எங்கள் உப்பு கொடுத்துட்டு 3 மாதம் ஏறி 3 மாதம் ஒரு ஆண்டு பண்ணுறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. பேர் வந்து வாறு பலகைன்னு சொல்றாங்க. உப்பை வாடுறாங்க, வாறு பலகை. இது வித்தியாசமா இருக்குது, ஆணிலாம் இருக்க மாதிரி. இதுக்கு பேர் என்னங்க ஐயா? கோட்டு பலகை. இதுக்கு பேரு கோடு போட்டு இடிச்சு விட்டாதான் அந்த வலை போட்டு இருக்கலாம். ஓ கோடு போட்டு இடிச்சு விடுறதுனால இதுக்கு கோட்டு பலகைன்னு பேருங்களா? அதை கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுங்கய்யா. இப்போ வாறு பலகைன்னு சொல்லிட்டு கோட்டு பலகைன்னு சொல்லிட்டு இதை தவிர வேற ஏதாவது பயன்படுத்துகிற இந்த மாதிரி பொருட்கள் இருக்குதா? வாறு பலகை தான் அடுத்தது இது கோட்டு பலகை. இது 2 தான். நல்லதுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரவிச்சந்திரன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாத்தி வர்றதுதான், உப்பளத்து வேலை தான். உப்பளத்து வேலை தான். இல்ல உப்பளத்துல நிறைய வேலை இருக்குது. வாடுற வேலை இருக்குது, அதுல மத்த பாத்தி கட்டுற வேலை இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது. அப்புறம் உப்பு அள்ளி அனுப்புற வேலை வந்து அதுல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க உப்பளத்தை வாருவோம், லோடு ஏற்றுவோம். லோடு ஏற்றுவீங்க. சரி, இது என்னங்க இது? இது உப்பு மட்டை வச்சு மூடி இருக்கு. மட்டை வச்சு மூடி இருக்குது. இது எப்படி எங்க இருந்து எடுத்து வந்து எங்க வச்சு மூடுறீங்க? பாட்டில இருந்து அள்ளி கொண்டு வந்து இங்க வச்சு மூடிடுறீங்க. இது எப்ப திறப்பீங்க? இது கார்த்திகை மாசம் தான், மழை காலத்துல. அவ்வளவு நாள் இங்கதான் இருக்குங்களா? மழையால எந்த பாதிப்பு இருக்காது? சரி, இது எப்படி மூடி இருக்கீங்க பாதுகாப்பா? பாதுகாப்பா 50 தேதி மட்டை வச்சு கவுரு போட்டு கட்டி இருக்கு. மட்டை அவ்வளவுதான். ரொம்ப தண்ணி வந்தாலும் பாதிக்காதுங்களா? தண்ணி வந்தா பாதிக்கும், கீழே ஏறினா பாதிக்கும். ஆனா மே தண்ணிக்கு பாதிக்காது. அந்த வீடு மட்டை போடுற மாதிரி போட்டாச்சு. ஓ அடியில வந்து பாதிக்கும். ஆமா, அடியில தண்ணி இருந்தா கரைஞ்சி உட்காந்துரும். அப்புறம் அதையும் தாண்டி இப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களா? பாதிப்பு ஏற்படுது. மழை காலத்துல பெரு வெள்ளம் வச்சாதானே வரப்போகுது. தண்ணி இங்க இருந்து கஜா புயல் வந்ததுங்கல்ல, அதுல போட்டு சுத்தமா அதுல போயிடுச்சு சுத்தமா. அப்ப மழை வர வரலையும் லேசான மழைக்கெல்லாம் பாதுகாத்துக்கலாம். நல்ல மழையா இருந்தா அடியில உள்ளதெல்லாம் போயிடும், மேல உள்ளது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அதுவும் போடும். தண்ணி ஏறிச்சுன்னா சுத்தமா போயிடும். தண்ணி ஏறாத தண்ணியே ஏறல,
இப்ப எந்த மாசம் திறப்பீங்க? அது கார்த்திகை மாசத்துல வந்துரும். கார்த்திகை மாசம் திறந்து இந்த லோடு இருக்கு. ஆமா, மழை இல்லாத நேரத்துல லோடிங் ஓவர் வண்டி அப்ப விலை கூட விக்கும்ல. ஓ, விலை அதிகமா விக்குங்குதா? இப்ப பாதுகாப்பு வச்சிருக்கோம். சரி, விலை அதிகமா வச்சு ஒரே நஷ்டம் வர்றதுக்கு அதை எடுத்த உடனே நீங்க அனுப்பிடலாமே. இப்ப விலை கம்மியா இருக்கும். சரி, விலை கம்மியா இருக்கு சொல்லி இப்ப மழையில பாதிப்பு வந்தா ஒண்ணே போயிடுது. அதுவும் போயிட்டு புயல் அப்படிதான் போச்சு. அப்ப வர பாக்கி போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலாம்ல. கொடுத்துட்டா இருக்கு. பாடி வச்சுட்டு மறுபடியும் வர வர கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லதுங்க. எவ்வளவு வருஷமா நீங்க பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா இருக்குமா? 25 வருஷமா எங்க இந்த அலம் போட்டு 25 வருஷமா இருக்கு. ஆனா இது வந்து உங்க சொந்த அலம். சொந்த அலம். உங்க குடும்பத்துல உள்ளவங்க நீங்க மட்டும் தான் இந்த வேலையை பாக்குறீங்க? எல்லாரும் குடும்பத்துல எல்லாரும் பாக்குறீங்க. இப்போ உங்க பசங்க எல்லாம்? அது பையன்லாம் வருவான், நைட்டு உப்பெல்லாம் வருவான். பசங்க எல்லாம் படிக்கலீங்களா? படிக்கல. ஏன் படிக்க வைக்கல? அவங்களுக்கு ஆர்வம் இல்லையா படிக்கணும்? எல்லாருக்குமே இந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை தான். சரி. இப்போ அறுவடையில சொல்லுவாங்கல்ல, நெல் வயல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாவுக்கு எனக்கு இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்ப இந்த இதுல அலம்லாம் இருக்குல்ல, இந்த ஏக்கர் கணக்குல வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தங்க, ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு? அது வந்து சில நேரத்துல கூடுதலா கிடைக்குமா இல்ல குறைவா கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அதாவது மழை பெய்யலைன்னா கூட கிடைக்கும். இது வந்து மழை பெய்யலைன்னா உப்பு வாரும் முதல் கூட கிடைக்கும். மழை பெஞ்சா கம்மியா தான் கிடைக்கும். மழை பெஞ்சா உப்பு வார முடியாது. இதான் இந்த உப்பளத்தினுடைய தன்மை. இது நல்ல தண்ணி விழுந்தா கரைஞ்சி விடுமா உப்பு. அதனால இது கம்மியா தான் கிடைக்கும். மழை பெய்யலைன்னா வெயில் எவ்வளவுக்கு அடிக்குதோ அவ்வளவுக்கு உற்பத்தியை கூட பண்ணலாம். ஒரு சீசன்ல ஒரு 150 டன் பண்ணலாம். ஒரு ஏக்கர்ல 150 டன் பண்ணலாம். 150 டன் அவ்வளவு பண்ணலாம். அதுக்கு மேல பண்ண முடியாது. அதே அதிகபட்சம் தான். அதிகபட்சம் வெயில் அடிக்கணும். இந்த வெயில்ல 150 டன் வரை நீங்க பாத்துருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் எதுவுமே இல்லன்னா எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு ஒரு, அதாவது வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 டன் 300 டன் அவ்வளவு வரலாம். அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவு வரலாம். அதுக்கு மேல வர முடியாது. மழை பெஞ்சிட்டே இருந்தா வர முடியுமா? இல்ல, அதுதான் இது. இப்ப நல்லா வெயில் அடிச்சுன்னா உப்பு நிறைய விடும். வெயிலே இருக்கல, மப்பு கட்டி மழை தூரிச்சுன்னா உப்பே இருக்காது. அதான் உப்பளத்தினுடைய இது. உப்பு தான் மழை பெஞ்சாதான் கரைஞ்சி விடுது. நல்ல தண்ணிக்கே ஆகாது. நல்ல தண்ணி இங்க மழை பெய்யக்கூடாது. மழை பெய்யாம தானே உப்பு வாரிட்டே இருக்கலாம். அப்ப இந்த ஏரியால வந்து நல்ல தண்ணியே கிடையாது. இதுல நல்ல தண்ணி கிடையாது. நம்ம ஊர்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பூமியில வந்து நீங்க தோண்டனா இங்க போர் இறக்கணும்ங்கறதுனால உப்பு தண்ணி தான், நல்ல தண்ணி கிடையாது. இப்ப எங்க போர்ல எல்லாம் வந்து இந்த போர் அடிச்சிருக்கோம்ல, அதுல எல்லாம் வந்து ஒரு 16 டிகிரி தண்ணி இருக்குது. அத வந்து போர் தண்ணியை ஓட்டி ஒரு தெப்பத்துல வச்சு அது சூடாகி அது 24 டிகிரி வந்தோம்னா இந்த பாத்திக்கு வரும். ஆமா, இறங்குனா சுடுது. அது 20 அந்த தண்ணி சுட்டுக்கிட்டே வரும் வெயில்ல. அப்ப 24 டிகிரி வந்தா உப்பு வந்துட்டு வரும். நல்லா இறங்க முடியல அந்த சூடு. அதனாலதான் நாங்க வெயில் நேரத்துல வர்றதில்ல. அந்தி நேரமும் கால் நேரம் தான் வரும். வெயிலுங்கும் போது ரொம்ப சூடும்ல. இல்லாட்டி ஷூ போடணும். அது ஷூ போட்டாலும் வெயில் பாதிக்கும்ல. அதுக்காக நாங்க அது வெயில் நேரத்துல வர்றது. கால நேரம் அந்தி நேரம், காலையிலயும் மாலையிலயும். உப்புன்றது விடிய காலமே 3 மணிக்கு. அவங்களே சொன்னாங்களே ராத்திரில நாங்க 1 மணிக்கெல்லாம் வந்துருவோம், வெயில் கிளம்புறதுக்கு முன்னாடி போயிடுவோம். இப்ப ராத்திரியும் வந்து நாங்க 8 மணி வரையும் பாக்குறோம்னு சொல்றாங்க. ஆமா, அதான். இப்போ சில பேர் சொல்லும்போது என்னன்னா, அவங்க சொந்த நிலத்துல வேலை பார்த்துட்டு மீதி இருக்கிற நேரத்துல கூலி வேலைக்கும் போறாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி போறீங்களா? மூட்டை பிடிச்சி அந்த வேலையை பாக்குறீங்க. அது முடிச்சாக்க வாத்தில வந்து அப்ப மழை வந்ததுன்னா ஓய்வே இல்லாத, மழை இல்லன்னா ஓய்வே இல்லாத வேலை. மழை வந்ததுன்னா உங்களுக்கு எந்நேரமும் விடுமுறை. விடுமுறை, ஊருக்காட்டு வேலை. இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருப்போம் மழை காலத்துல. மழை காலத்துல மானம் பார்த்த பூமி தானே. உங்களுக்கு வந்து மழை பெஞ்சா தானே நெல் விளையும். இல்லாட்டி எங்க பாசன ஏரியாவெல்லாம் இல்ல. பாசன ஏரியா இப்ப காவிரி தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணி வச்சு வர்றது மானம் பார்த்த பூமின்னு சொல்றாங்க. மழை வந்தாதான் உங்களுக்கு நெல். எல்லாருக்குள்ளயும் வயல், நெல் வயல் இருக்குது. இப்போ நீங்க வந்து இந்த ஊர்கள்ல வந்து இப்போ வந்து கோயில்கள்லாம் இருக்கும்ல, இப்போ திருவிழாக்கள்லாம் நடக்கும்ல, அது எந்த காலகட்டத்தில் நடக்குது? அது எங்களுக்கு ஆடி மாதத்துல தான் நடக்கும். ஆடி மாதத்துல என்ன திருவிழா நடக்கும்? அது மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அது மாதிரி திருவிழா பண்றது மாரியம்மன் கோயில் திருவிழா தான். அதான் மாரியம்மன் கோயில் திருவிழா. அந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் கோயில் திருவிழா நடக்கும். அப்படிதான். தனியா உங்களுக்குன்னு வந்து குலதெய்வ வழிபாடுகள் அதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இப்ப நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட அங்க ஒரு கோயில பார்த்தோம். அந்த கோயில் பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமா எங்களுக்கு? அது வந்து அந்த நீங்க அந்த கோயில் வந்து ஐயனார் கோயில். அந்த பக்கத்துல இந்த கோயில் கூட தூண்டிக்காரன் எழுதி. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த தூண்டிக்காரன் பக்கத்துல 2 நாய் சிலை இருந்துச்சு. அது என்ன? அது வந்து அதுக்கு வாகனம்னு சொல்லி அதுதான் வாகனம். தூண்டிக்காரனுக்கு வாகனம் அந்த நாய். அப்படிதான். அது யாரு இந்த தூண்டிக்காரங்கிற கதை எதுவும் தெரியாது. அது அந்த என்ன கோயிலுக்கு அது தூண்டிக்காரன் கிடா விடுவான். கிடா வெட்டி அது பூசை போட்டு செய்யறதுதான். சரிங்க, சரி, அங்க போய் நம்ம பார்க்கலாம்.
கல்லூரி காலேஜ் திருவிழா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர். கலைக்கல்லூரியா? இல்ல நாகை ரோட்ல இருக்க நாகப்பட்டினம் ரோட்ல இருக்குல்ல திருவாரூர் நாகப்பட்டினத்துல. ஓகேவா? ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? பழனிவேலு. இங்க நீங்க என்ன வேலை பண்றீங்க? உப்பு பிடிச்சி வண்டிக்கு லாரி ஏற்றி கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. உப்பு பிடிச்சி லாரிக்கு ஏற்றி விடுறோம். உப்பு பிடிச்சி லாரிக்கு ஏற்றி விடுறதுன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூட்டையை பிடிச்சி மூட்டை. அந்த உப்பெல்லாம் இங்க இருக்கிற உப்பெல்லாம் மூட்டையாக்கி அனுப்பிட்டு இருக்கீங்க. இதை எங்க அனுப்புறீங்க? இது வந்து கர்நாடகா, நாமக்கல் எல்லாம் போகுது. இது வந்து நம்ம சமையல் பயன்படுத்துறீங்களா? இந்த உப்பு பயன்படுத்துறோம். வெள்ளையா இருக்கிற உப்பு தான் நல்லா வெள்ளை உப்பு. இப்ப இந்த உப்புலாம் சமையல் கிடையாது. இதெல்லாம் இது தீவனத்துக்கு தான். தீவனத்துக்கு போதுங்க. சரி, இது எவ்வளவு நாள் இந்த வேலை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இது வந்து நான் ஒரு 25 வருஷமா பாக்குறீங்க. நீங்க என்ன ஊரு? இதே ஊர் தானா? சரி, உங்க குடும்பங்கள் எல்லாரும் இதே வேலை தான் பாக்குறாங்க? எல்லாமே இதே வேலை தான். எல்லாரும் இதே வேலை தான். இதே வேலை தான் பாக்குறோம். இது உங்களுக்கு இப்போ இந்த வருமானம் வந்து உங்க குடும்பத்துக்கு போதுமானதா இருக்குதா? போதுமா? சரி. உங்க குடும்பங்கள்ல வந்து உங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கணவனும் மனைவியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்க வீட்டுல உள்ளவங்க அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. இப்போ எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொந்த நிலம் உங்களுக்கு இருக்கா இல்ல நீங்க கூலிக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க? எல்லாமே சொந்தம் தான். எல்லாருக்கும் ஒரு ஏக்கர் இருக்குது. சில பேர் சொல்லும்போது சொன்னாங்க சில நேரம் ஓய்வு நேரங்கள்ல நாங்க கூலிக்கும் வேலை பார்த்துப்போம். அப்படிதான் நாங்களும் பார்ப்போம். அதுதான் கேக்குறேன். இப்ப இது கூலிக்கு தான் பாக்குறீங்க. ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அது வாரு முதல்ல. அது என்ன முதல்ல சொல்றீங்க? வாரு முதல்ல. அது வாரு முதல்ல. இது உப்பு லோடிங் பண்றது. வாரு முதல்ல இது லோடிங் முதல்ல. உப்பு லோடிங் பண்றது. ஆமா. இது எல்லாரும் சேர்ந்து இந்த பாருங்க ஒரு தேங்காய் ஒரு 18 பேர். 18 பேர் தேங்காய் சேர்ந்து தான் இந்த லோடிங் பண்ண முடியும். இப்போ நீங்க இது ஃபேக்டரிஸ்க்கு போற உப்புன்னு சொல்றீங்க. நம்ம சமையலுக்கு வீடுகளுக்கு போற உப்புலாம் அது வெள்ளையா வாரி நைஸா அந்த உப்பு பாக்கெட் போட்டு அத தனியா இது எங்க பாக்கெட் போடுறீங்க? இங்க பாக்கெட் போட்டு அனுப்புவீங்களா? வந்து இங்கே போடுவாங்க. இங்க பாக்கெட் போட்டு அனுப்புவீங்க. பாக்கெட் போட்டு அனுப்புவீங்க. அப்போ உங்க வீடுகளுக்கு இந்த உப்பு தான் எடுத்துட்டு போறீங்க? தான் சாப்பிடுறோம் நாங்க. ஓ, இது சொல்லுவாங்கல்ல உப்பை தூய்மைப்படுத்துறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாம் இல்ல. நம்ம சுத்தமா வாரியறோம்னா அந்த சுத்தமா வாரின உப்பை இங்க பாக்கெட் போட்டு கடைகள் கடிப்பீங்க. கடைகள் கடிப்பீங்க. ஓ, அப்படிங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த சாப்பாடு டப்பா எடுத்துருவா, பையன் எடுத்துரு. தண்ணி காமோட என்னடா இது? சேப்ப கைட்டுமா? நல்லா இருக்கு. தண்ணி காம போட்டுருக்காங்க. இந்த ஜெயா உனக்கு இந்த கிராமிய படம் தெரியுமா? உனக்கு என்ன தெரியாது? ஆயிடுச்சுவாங்க வண்டியில இல்லையா? அது வாங்க வண்டி ஆயிடுச்சுவா ரெண்டு தானே போய் எனக்கு வர நாளைக்கு ஒப்பளிக்காங்களா? எங்க முடியுது? அங்கதான் நடக்குது. பாட்டை எங்க ஜெயா பாடலைங்க. டிவி சேனல் தான் ஜெயா சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லு. சும்மா உங்க பேர்லாம் என்னம்மா? உங்க பேர் என்ன?
ரேணுகா. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. பக்கீர்சாமி. ஐயா அம்மா உங்க பேரு? ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி அம்மா நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படி செஞ்சுட்டே பாடுங்க. என்ன பாடுறது? சோதி வாடி நீங்க எல்லாம் வந்து எப்படிமா சொந்த நிலத்துல வேலை பாக்குறீங்களா, கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? கூலிக்கு தான் பாக்குறீங்களா? சரிங்கம்மா. அம்மா 3 பேர் வாங்க, சேர்ந்து நில்லுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் ஒரு போட்டோ எடுங்க. இப்போ நீங்க இந்த வேலை வந்து உப்பு அள்ளுற வேலை வந்து கூலிக்கு தான் செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. ஒரு நாளைக்கு எவ்வளோமா கூலி கிடைக்கும்? நீங்க எத்தனை மணி நேரம் இந்த வேலை பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு? 8 மணி நேரம். 8 மணி நேரம் காலையிலையும் மாலையிலையும் பார்க்குறீங்க. இடப்பட்ட நேரத்தில் ஓய்வு. இது எவ்வளோமா கூலி கிடைக்கும் உங்களுக்கு? 400. ஒரு நாளைக்கு 400 கிடைக்கும். இது உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கா? பத்தாம தான் இருக்கு. என்ன பண்ணுறது? வேற ஏதாவது வேலைக்கு போவீங்களா இடையில? வேற வேலைக்கு இல்லை, இந்த வேலைக்கு தான். இப்போ வந்து இந்த பூமி வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த விவசாயம் நடக்கிற நேரத்தில் விவசாய வேலைக்கெல்லாம் போவீங்களா? போவீங்க. இதையும் பார்த்துட்டு அதுக்கும் போகிறீங்க. சரி. ஆமாம். இப்போ நீங்கள் இந்த வேலை பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து ஐயா உங்கள்கிட்டையும் கேட்குறது, சில நேரங்களில் உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அரசினுடைய உதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்களா? உதவி கிடைக்கிறதில்ல நமக்கு. இந்த உப்பளத்து சம்மந்தமாக உதவி எதுவும் கிடைக்கிறது, விவசாய சம்மந்தமாக கிடைக்கிறத உப்பள சம்மந்தமாக எங்களுக்கு உதவி கிடைக்கிறது. இப்போ நீங்கள் உப்பு தொழில் பண்ணுற நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்குள்ள சங்கங்கள்லாம் இருக்குங்களா? இருக்கு, சங்கங்கள்லாம் இருக்கு. சரிங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் என்னென்னா, இப்போ வயல்வெளி வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த களைப்பு தீர்றதுக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வேலை செய்யும்போது வேலையோட கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறது. அப்போ அது மாதிரி நேரங்களில் இங்கே நிச்சயமாக நீங்களும் பாடாமலாம் இருக்க முடியாது, பாடிட்டு தான் இருப்பீங்க. அதில் ஒரு பாட்டு நமக்காக ஒரு 2 வரி பாடி காட்டுங்க. நன்னே நானே 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 எம்மா நானே நன்னே நானே நன்னே நானே எம்மா நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே. சொல்லுங்களேன். சொல்லு. நன்னே நானே உப்பளத்தை பத்தி எப்படின்னா பாடு. எம்மா நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே எம்மா நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே. தேசம்ப நாட்டு சரக்காத்து எம்மா சல்லுன்னு தான் வீசுதம்மா அங்கம் ஊரா, எம்மா சல்லுன்னு தான் வீசுதம்மா அங்கம் ஊரா. அது வேலை. சரிங்கம்மா. ரொம்ப தேசத்தரம்பு புத்துகள்ல எம்மாசி மாமாவே மேசையிலே நன்னே நானே எம்மாசி மாமாவே மேசையிலே நன்னே நானே. ஏசுத்தரம்பு கலடிஞ்ச எம்மா சிமாமாவே என்ன செய்வேன் நன்னே நானே எம்மா சிமாமாவே என்ன செய்வேன் நன்னே நானே. ஏகத்தை கட்டரேம்பு புத்துகள்ல எம்மா கருணாமாவே மேசை நன்னே நானே எம்மா கருணாமாவே மேசை நன்னே நானே. கட்டரேம்பு கலோடிஞ்ச எம்மா கருணாமாவே என்ன செய்வேன் நன்னே நானே எம்மா கருணாமாவே என்ன செய்வேன் நன்னே நானே. ஐயா ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் உங்களை தேடி வந்தோம். வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது. உங்களோட தொடர்பு தான் வந்து தம்பி வீரகுமார் தம்பி உங்கள் நம்பரை கொடுத்தாங்க. அவரை ஐயாவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்தோம். எங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் கொடுத்து எங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் உதவி செஞ்சீங்க. அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு தோணுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். இது மாணவர்களுக்காக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஏதாவது நீங்க சொல்லணும்னா, ஏன்னா நிறைய பேர் இதை பாக்குறாங்க, நீங்க ஏதாவது பொதுமக்களுக்கு சொல்லணும்னா சொல்லலாம். இப்போ வந்து இந்த உப்பு ஆழத்துல வந்து நாங்க வந்து வெயில் நேரம் பார்க்காம நாங்க கஷ்டப்பட்டு இந்த உப்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது சில நேரம் எங்களுக்கு விலைவாசி கிடைக்காம இருக்கு. ஆனா வந்து அந்த விலைவாசி நிர்ணயமான கவர்மெண்ட் வேலை இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது நெல்லுக்கு விலை இருக்கிற மாதிரி ஒரு நிரந்தர விலை வேணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுதான் முக்கியமாக.
மகிழ்ச்சிங்க ஐயா. நிச்சயமா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட கோரிக்கை வந்து காலத்தால சரி செய்யப்படும். நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. இந்த ஜெயம்மா வந்து ரொம்ப அருமையா பாட்டு பாடினாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மகாராணி போல இருக்கணும்னு இந்த கிரீடம் சூட்டப்படுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு முறை ஒரு பாட்டை பாடி இந்த நிகழ்ச்சி முடிச்சு வைப்பாங்க. பாடுங்க ஜெயம்மா. கைவேரிசி ஆலமரம் அது கணக்கம்பாதினாயிரம் நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கைவேரிசி ஆலமரம் அந்த கணக்கம்பாதினாயிரம் நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கடுவை விட்டு கீழே இறங்கி என் கதையை முடிக்க போறேன் நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கணு விட்டு கீழே இறங்கி என் கதையை முடிக்க போறேன் நன்னே நன்னானே பொடுநானே நன்னானே. வேற பெரிசி ஆலமரம் அங்க விழுது 10,000 நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. வேற பெரிசி ஆலமரம் அங்க விழுது 10,000 நன்னே நன்னானே பொடுநானே நன்னானே. விழுத விட்டு கீழே இறங்கி என் விதியை முடிக்க போறேன் நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. விழுத விட்டு கீழே இறங்கி நான் விதியை முடிக்க போறேன் நன்னே நன்னானே பொடுநானே நன்னானே. கம்பு நல்லா விளைஞ்சிருக்கு இங்க கடையோரம் சாஞ்சிருக்கு நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கம்பு நல்லா விளைஞ்சிருக்கு என் கம்மாபுரம் சாஞ்சிருக்கு நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. காக்கா நல்லா உருவம் கண்டு நான் கம்பு திங்க போனேன் நம்ம நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. காக்கா நல்லா உருவம் கொண்டு என் கம்பு திங்க போனேன் நம்ம நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கள்ளத்துதான் ராசரெல்லாம் நன்னே நன்னானே என்ன கல்லால ஏடிச்சாங்கம்மா நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கள்ளத்துதான் ராசரெல்லாம் நான் கல்லால அடிச்சாங்கலாம் நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. நான் கல்லடியும் தாங்க மேலே காலங்க விட்டேன் கண்ணீரையே நன்னே நன்னானே பொடுந்தானே நன்னானே. கல்லடியும் தாங்கா மேலே நான் கலங்க விட்டு கண்ணீர் பாப்போமா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.